ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 178 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் வச்சுருக்கு. இதுக்கு என்ன காரணம், ட்ரெண்டிங் வகையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நாலேஜ் பேஸ்டு மார்க்கெட் டேட்டா பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு எக்ஸல் சீட்டு தான். இந்த எக்ஸல் சீட்டில் எல்லாமே டேட்டாவாக கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். இதில் பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நிஃப்டியில் பாருங்கள், கால் சைடு வந்து 3,85,056 கான்ட்ராக்ட் வந்து கால் சைடு இருக்குதுன்னு சொல்லுது. புட் சைடு பாருங்கள், 11,62,969 கான்ட்ராக்டு புட் சைடு இருக்குது அப்படின்னு சொல்லுது. அப்போது புட் சைடு தான் ரேட்டு ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க. இதுவும் ஒரு காரணம், மார்க்கெட் புல்லிஷாக போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஏன்னா கால் சைடு ரொம்ப குறைவான ரேட்டும் புட் சைடு ரொம்ப அதிகமான ரேட்டும் இருந்திருக்காங்க. அதனால் மார்க்கெட்டு ரொம்ப நல்லா புல்லிஷாக போயிருக்கு. இதை நம்ம ட்ரெண்டிங் வகையில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் இந்த இடத்துல நிஃப்டி நான் வந்து மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், சேஞ்ச் இன் ஒய்யில் இந்த மணியில் எல்லாமே பாருங்கள் எக்ஸிட் ஆகிருக்காங்க. எல்லாமே பாருங்கள் ரெட் கலர்ஸில் இருக்குது. ஆனால் அவுட் ஆஃப் த மணியில் கொஞ்சம் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் புட் சைடு பாருங்கள், இந்த மணியும் சரி அவுட் ஆஃப் த மணியும் சரி ரெண்டு சைடுமே ஹையஸ்ட் ரைட்ரு உள்ளே வந்திருக்காங்க. இது நம்ம என்ன பண்ணலான்னா ஓஏ ஸ்டாட்டிக்ஸில் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நெட்டாக பார்க்கும்போது புட் சைடு ஓஏ பாருங்கள் 13.92 க்ரோஸ் வந்து புட் ஓஏ இருக்குது. கால் ஓஏ பார்த்தீங்கன்னா 11.24 crore கால் ஓஏ இருக்குது. இதை நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் இன் ஓஏயாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கால் ஓஏ 2.47 crores புட் ஓஏ 7.88 crores இருக்குது. அதேமாதிரி இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் நீங்கள் இந்த கிராஃபாக பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்த உடனே புரியும். பாருங்கள், புட் சைடு வந்து எந்த அளவுக்கு ரைட்டு அதிகமாக உள்ளே வந்திருக்காங்கன்றது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி கால் சைடு இந்த மணியில் பாருங்கள், ஓஐ ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. அவுட் ஆஃப் த மணியில் போயிட்டு தான் கால் சைடு ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. புட் சைடு இந்த மணியும் சரிங்க, அவுட் ஆஃப் த மணிலையும் சரி நல்ல அக்ரெசிவாக உள்ளே வந்திருக்காங்கன்றதை இந்த கிராஃபை பார்க்கும்போதே நமக்கு புரியுது. அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெண்டிங் ஓயும் ஒரு டைம் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்டிங் ஓயை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். காலையில் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா புட் சைடு தான் அதிகமான ஓயை இன்க்ரீஸ் ஆச்சு. இடையில வந்து ஒரு சின்ன ஒரு நேரோவாக வரத்துக்கு ட்ரை பண்ணிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கால் ஓயை எல்லாமே பாருங்கள் ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு கீழே போக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஜீரோ லைனுக்கு கீழேயே போயிடுச்சு. கால் ஓயை ஜீரோ லைனுக்கு கீழேயே போயிடுச்சு. எல்லாமே ஷார்ட் கவரிங் பண்ணிவிட்டு வெளியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் புட் ஓயை பாருங்கள் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. மார்க்கெட் முடிகிற பக்கமாக ஓவர் நைட் பொசிஷன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் போயிருக்காங்க. இதை நம்ம ட்ரெண்டிங் வகையில் டேட்டாவாக பார்த்துடலாம். இந்த டேட்டா வந்து 3 minute டைம் ஃப்ரேமில் இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்குறீங்க 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பாருங்கள் க்ரீன் கலரில் காட்டுது. இந்த டேட்டா வந்து புட்கால் ரேஷியோவை அடிப்படையாக வச்சது. புட்கால் ரேஷியோவை அடிப்படையாக எவ்ரி 3 minute இது வந்து காட்டும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போது பாருங்கள் எல்லாமே க்ரீனில் தான் இருக்குது. பாருங்கள் எல்லாமே க்ரீன் கலர்ஸில் தான் இருக்குது. மார்க்கெட் முடிகிற வரைக்குமே ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் அப்படின்றத டேட்டா அடிப்படையில் நமக்கு சொல்லுது. அதேமாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்றத மட்டும்தான் நாம் வந்து சொல்கிறோம். இந்த டேட்டாவை வச்சு நாளைக்கு ட்ரேடிங் பண்ண முடியாது. இது நாளைக்கான ப்ரெடிக்ஷனும் கிடையாது. ஏன்னா நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு டேட்டா எப்படி சேஞ்சஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். இதேமாரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் டேட்டாவை கற்றுக்கிட்டு டேட்டாவை அடிப்படையாக வச்சு மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் சீட் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறேன். அதேமாதிரி 20 days லைவ் கிளாஸ் அண்டு லைவ் அப்டேட் இருக்குது. உங்களுக்கான டவுட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டாவை வச்சு நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், எக்ஸிட் பண்ணணும் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதேமாதிரி நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராஃபிட் மார்ட் ப்ரோக்கரேஜில் நான் சப் ப்ரோக்கராக இருக்கிறேன். செபி ரிஜிஸ்டர்டு சப் ப்ரோக்கராக இருக்கேன். நான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் மார்ட்டில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.